கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் கூட முடியல. எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு. இந்த முறை உன் மேல இருக்க நம்பிக்கைய தயவு செஞ்சு உடைச்சிடாத அர்ஜுன். அப்புறம் என் உயிரே என்னை விட்டு போயிடும். அர்ஜுன், எங்க இருந்து வந்தா அங்கே திருப்பி போயிடுறேன். எல்லாமே வேகமா போற மாதிரி இருக்கு. பழகிக்கோங்க. கல்யாணத்துக்கெல்லாம் பிளான் பண்ணும்ல, என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, என்ன கலரு, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம லைஃப்ல யார் இம்பார்ட்டன்ட்டோ அவங்க மட்டும் போதும். அவங்க ஆசீர்வாதத்தோட சிம்பிளா சின்னதா நம்ம கல்யாணம். இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா இப்போ இந்த உலகமே எனக்காக இருக்க மாதிரி தோணுது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அர்ஜுன். உன் கண்ணிலே தெரியுறீனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ். இது நாள் வரைக்கும் ரீனா கிட்ட சொல்லாம இருந்ததுக்கு. உங்க 3 பேர்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். இட்ஸ் டைம் டு சே தட் அண்ட் இட்ஸ் மை சீக்ரெட். அது நான் சொன்னா நல்லா இருக்காது. அவங்க வீட்டுல கத்திட்டு வரப்ப கூட எனக்கு அர்ஜுன் கல்வி யோசிச்சு. ரீனாவை லைஃப்குள்ள நீங்களா வர்றதுக்கு முன்னாடியே சம்வேர் நான் லைஃப்குள்ள போயிட்டேன். சுத்தி எல்லாரும் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச பர்சன் என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் அர்ஜுனை கூப்பிட்டேன். என் அம்மா அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்படி உங்க பையன் சந்தோஷமா இருக்கத பார்த்து அவங்களும் இப்ப சந்தோஷமா தான் இருப்பாங்க. நீ ஏன் இதெல்லாம் பண்ற? அப்புறம் வேற யாரும் உனக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க? யார்கிட்டயுமே சொல்லாம அப்படியே கேப்லாம் முடிவு பண்ணிட்டல. என்ன நம்பு, அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் லைஃப் இப்ப சரியா போல. அவளை நல்லாவே பாத்துப்பேன். என் லைஃப்ல இருந்தா உனக்கு அந்த வலிய நான் இருக்கிற வரைக்கும் தரமாட்டேன். கூட எனக்காக இல்ல. நான் இருக்கிறேன். வாழ்க்கைங்கிறதே அடுத்த நொடி சுவாரஸ்யம் என்னன்னு தெரியாம வாழ்றதுதான். மூஞ்சில பார்க்க கூட பிடிக்கல. வா வாழ்ந்து பாத்திரலாம்.